ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பிகிட் சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேசஸை ரெனியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு காரணமான 2 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒன்று நம்மளுடைய ஜேகே, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின்ஷி. 2019 ஜிமின்ஷி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ அவர் மேலே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்குக் மேலே ஒரு கேஸை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்காக பிகிட்ஸ் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெனியூ பண்ணிட்டு இருக்காங்க. 2019 இதை சொன்ன உடனே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். ஆனால் காமனாக எல்லாருக்கும் ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னா லீவ். எஸ், பிகிட்ஸோட ஃபர்ஸ்ட் லீவ் கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய பிடிஎஸ் பாய்ஸுக்கு. 2011 எந்த லீவுமே பிகிட்ஸ் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் 2019 பாய்ஸுக்கு லீவ் கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் லீவ் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. பட் அது ஜேகே அண்ட் ஜிமினுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனையாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து கேசஸ் அது மட்டும் கிடையாது, 2020 வரைக்குமே இது இழுத்துட்டு போச்சு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் கேஸாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஜேகேயோட கேஸ். 2019 செப்டம்பர் 16 இந்த ஃபோட்டோவோட தான் இந்த கேஸ் ஆரம்பிச்சுது. ஜேகே வந்து ஒருத்தவங்களை ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ நிறைய வைரல் ஆச்சு. இதில் இருக்க கேர்ள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமியூ. இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ஜேகே உடம்புல இருக்கிற எல்லா டேட்டூவும் இவங்களோட கை வண்ணம் தான். எஸ், இவங்க ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட். இந்த ஃபோட்டோ வைரல் ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டிங் ரூமராக தான் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமோ வந்து மேரேஜ் ஆனவங்க. ஸோ மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட ஜேகே வந்து தப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு, அஃபேரில் இருக்காரு. இதை பிகிட்ஸ் எப்படி வந்து பார்த்துட்டு கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து ஆரம்பிச்சுது. ஸோ இது பிகிட்ஸ் மேலேயே நிறைய கம்ப்ளைண்டாக போட்டிருந்தாங்க. இது அதோட நிற்காம என்னாச்சு அப்படின்னா அந்த டேட்டூ கம்பெனி மேலே நிறைய தாக்குதல் நடத்திருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய கொலை மிரட்டல்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ இதனால அந்த கம்பெனி சார்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மேனேஜர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது மாதிரி ஜேகே வந்து அவங்க கூட ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது, ஜேகே எல்லா ஸ்டாஃப் கூடயும் நல்லா தான் பழகுவார், இது வந்து சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அதை யாராவது ஏற்றுப்பாங்களா? மாட்டாங்க. அதுக்கப்புறம் லீமியோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து முதல்ல கல்யாணம்லாம் ஒன்றும் ஆகலை, அது மட்டும் கிடையாது, ஜேகே என்னோட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட், அவர் என்கிட்ட மட்டும் இல்லை எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் அப்படி தான் நடந்துப்பார், அவர் வந்து ரொம்ப ஃப்ரீயான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இதோட அடங்கும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேகேவும் லிமியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா ட்ரிங்க்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபோட்டோ பயங்கரமாக வைரல் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் சும்மா இருந்தால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பிகிட்ஸே இதில் குதிச்சாங்க நேரடியாக. பிகிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவே வந்து ஃபேக் ஆனது. இதில் லீமியூ மட்டும் கிடையாது, ஜேகே மட்டும் கிடையாது, இன்னொரு பர்சனாக இருக்காங்க பாருங்கள். இது வந்து கிராப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜிஜி ஐலாண்டில் நம்ம ஜேகே அவரோட ஃபர்ஸ்ட் லீவை என்ஜாய் பண்ணுறதுக்காக போகும்போது எடுத்த ஃபோட்டோ. இதில் ஜஸ்ட் அவங்க அங்கே வந்திருக்காங்க அப்படின்றதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அவர் பார்த்தாரு. இது வந்து எந்த ஒரு அஃபேரும் கிடையாது. பட் இதை இந்த அளவுக்கு பெருசாக ஆக்குறது வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பிகிட்ஸ் பயங்கரமாக வந்து நோட்டீஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிச்சு. அது மட்டும் கிடையாது, இதுக்காக அவர் கேஸ் போட போகிறதாகவும் சொன்னாங்க. ஜேகேக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேஸை நம்ம பிகிட்ஸ் சார்பாக ரிஜிஸ்டரும் பண்ணாங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2020 வரைக்கும் நடந்தது. ஏன்னா தொடர்ந்து இது ஒரு டேட்டிங் ரூமராக இல்லாமல் ஒரு அஃபேராகவும் கம்பெனி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பான ஒரு விஷயத்தை உருவாக்குற மாதிரி இதை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கண்டிப்பாக தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பிகிட் சார்பாக கேஸ் ஃபைல் பண்ணது. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி டேட்டிங் ரூமர் அப்படின்றது ஓகே, ஆனால் அஃபேர் அதுக்கப்புறமேட்டு நம்ம பாய்ஸ் மேலே வந்து தப்பான விஷயங்களை வந்து ஆதாரம் இல்லாமல் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணுவோம், எங்கள் பாய்ஸை நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம், நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டீஸில் நிறைய விஷயங்களை நம்ம பிகிட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பஞ்சாயத்துலாம் அடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. செப்டம்பர்லேயே நம்மளுடைய ஜிமின் கேஸ். ஜிமின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஆனால் அது ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கல, இந்த வீடியோ தான் ஆரம்பிச்சுது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிமின் ஒரு கேர்ள் கூட 4 விளையாடிட்டு இருக்காரு. இதை ஸ்டார்டிங்கில் எல்லாரும் பார்க்கும்போது என்ன
ஜிமின் வந்து 24 வயசாச்சு. அவர் வந்து பப்புக்கெலாம் போகக்கூடாதா? கிளப்புக்கெலாம் போகக்கூடாதா? அது மட்டும் இல்லாமல் அந்த கேர்ள் கூட அவர் வந்து தனியாக இல்லை, நிறைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆர்மிஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நிற்காம ஜிமின் வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. அங்கே பாருங்க எப்படி மினுக்குதுன்னு சொல்லிட்டு இது ட்ரக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம ஜிமின் கண்ணு கூட மினுக்குவாங்க. ஸோ எல்லாமே ரிஃப்ளெக்ஷன். ஆனால் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்த உடனே பிக்கிட்ஸ் பொங்கி எழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கேப்பாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸால் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ கூட அரெஸ்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே இதை வந்து பிக்கிட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஆதாரம் இல்லாமல் பரவவே கூடாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸில் தான் எடுத்தது. நம்ம ஜிமின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவரோட ஃபர்ஸ்ட் லீவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் பப்பில் தான் இருக்காரு. ஆனால் அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலை அப்படின்னு ஆதாரத்தோட அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ட்ரக்ஸ் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க மேலே கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேர்ள் தாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கேர்ள் அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்ப அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. ஆனால் அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டேஜை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதுதான் பிக்கிட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஸோ அதனால் ட்ரக்ஸ் அப்படின்ற வார்த்தையை இனி எங்கள் பாய்ஸ் மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுடைய பிக்கிட்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸோட ரெனியூவை இப்போ பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக்ஸ் அப்படின்றது வார்த்தை ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது மாதிரி விஷயங்களை வந்து பிடிஎஸ் பாய்ஸ் மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சாலிட் ஆதாரம் உங்ககிட்ட இருக்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போது நோட்டிஃபிகேஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. திருப்பியும் நம்மளுடைய ஜேகேவோட கேஸ். இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா நம்ம ஜேகே மேலேயே இந்த கேஸ் ஃபைல் ஆயிருந்தது. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ஜேகே வந்து ஒரு வேனை வந்து இடிச்சிட்டாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வேனை இடிக்கலைங்க பஸ்ஸை இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மீடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸை பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் அப்படியே தீ மாதிரி பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜேகே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காரை இடிச்சிட்டாரு, ஒரு பஸ்ஸை இடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பிக்கிட்ஸ் வந்து நிறைய காசை கொடுத்து அதை மூடி மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவிலெலாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஆனால் அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிக்கிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆதாரத்தோடு கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா ஜேகே வந்து 2019 அக்டோபர் 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டிரைவிங் லைசன்ஸை வாங்கியிருந்தார். நம்ம ஆளுக்கு வந்து 22 ஏஜ் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கியிருந்தாரு. அந்த குஷியிலன்னு நினைக்கிறேன் லைட்டாக வந்து ஒரு வேனை வந்து மோதிட்டாரு. ஆனால் நம்ம ஜேகே அங்கேருந்து போகலை. எஸ், நம்ம ஜேகே அங்கேயே தான் இருந்தார். நான் யார் தெரியுமா, நான் ஐடல் தெரியுமா அப்படின்னு எந்த சீனையும் அவர் கிரியேட் பண்ணலங்க. என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போலீஸ் வர வரைக்கும் நம்ம ஜேகே அங்கே தான் இருந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதில் ஜேகே எந்த வகையான ட்ரிங்க்ஸையும் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவும் ஆகிடுந்தது. அதோட சேர்ந்து ஜேகே போலீஸ் ஸ்டேஷனும் போயிருந்தாரு. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு முழு பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த வேன் டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாதாரண ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் தான், இதில் யாருக்கும் வந்து எந்த பெருசாக அடியும் படலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸுமே அவர் சார்பாக ஃபைல் பண்ணலை. ஸோ கேஸே ஃபைல் பண்ணாதனால ஜேகே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மீடியாலாம் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல விஷயமா கொண்டு போயிருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஐடல் பெரிய செலிப்ரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டு அங்கேருந்து ஓடாமல், அது மட்டும் இல்லாமல் இது வந்து என் டிரைவர் தாங்க பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் எந்த பொய்யும் சொல்லாமல் ஹானஸ்ட்டாக நம்ம ஜேகே நடந்துக்கிட்டாரு. இதை ஒரு ஹானஸ்டான விஷயம் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா எப்பவும் போல தான் தப்பாகவே கொண்டு போயிடுச்சு. பிடிஎஸ் பாய்ஸ்க்கு எதிராக எந்தெந்த கேஸ்லாம் இது வரைக்கும் ஃபைல் ஆகிருக்கோ அந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ரினோவ் பண்ண போகிறோம். அது மட்டும் கிடையாது, பாய்ஸுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பிக்கிட்ஸ் சார்பாக இருக்க போகுது. ஸோ அதனால் யார் எந்த விஷயத்த பரப்புனாலும் அதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் போடுவோம். அது மட்டும் கிடையாது, அதிக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபைனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு நோட்டீஸே வந்து நம்ம பிக்கிட்ஸ் சார்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் யார் எதை ஷேர் பண்ணாலும் சரி கொஞ்சம் பார்த்து ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா பிக்கிட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பிடிஎஸ் பாய்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எதுவாக இருந்தாலும் கேஸ் போட்டுருவோம் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்காங்க. ஓகே, எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.